வெப்பத்தின் தாக்கத்தினால் ஏற்படும் வெக்கை நோய்களான காலரா, சின்னம்மை, பெரியம்மை போன்றவற்றை தன்னுடைய குளிர்ச்சியினால் போக்கிவிடும் தெய்வமாக சீதலா தேவி கொண்டாடுகிறார்கள். இவளுக்கு வாகனமாக கழுதையும், கையில் ஆயுதமாக துடப்பமும் தடப்பட்டிருக்கிறது. உடலை பாதிக்கும் நோய் கிருமிகளை அகற்றி தூய்மைப்படுத்தி பூரண ஆரோக்கியம் அளிப்பவள் என்பதற்கான குறியீடு துடைப்பம். கழுதை என்பது பொதி சுமக்க வல்லது. மற்றவர்களின் சுமையை தனதாக கருதி அதற்காக யார் உதவுகிறார்களோ அவர்களை விரும்பி ஏற்கிறாள் அன்னை என்பதை அந்த வாகனமே உணர்த்துகிறது. பல உருவங்கள்ல சீதலா தேவி என்னும் வடிவமும் ஒன்று. ஒரு சமயம் தேவர்களுக்கு அசுரர்கள் தொல்லை கொடுக்கணும் முடிவு பண்ற அசுர குருவான சுக்கராச்சாரியாரின் உதவியால தீய சக்திகளை ஏவினர். இதனால் கடுமையான வெப்பம் காரணமாக உடல்ல கொப்புளங்கள், கடும் ஜுரம், உடல் வலியுடன் தேவர்கள் சிரமப்படுறா. தேவர்களுடைய துயர் துடைக்க சிவனின் ஜட்டாமுடியிலிருந்த சந்திரனிடமிருந்தும் கங்கையிடமிருந்தும் பேரொளி ஒன்று அம்பாளாக தோன்றியது. இந்த அம்மனையை சீதலா தேவி என்று